வணக்கம், நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.0, அதாவது குரூப் டி எக்ஸாமுக்காக நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 2க்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருந்திருக்கும்? மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், அனலாஜி அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. Y stands for division, N stands for multiplication, M stands for plus, G stands for minus. So இந்த மாதிரி N-க்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஆல்பபெட்ஸ் இருக்க இடத்துல அவங்க கொடுத்திருக்க மீனிங், அதாவது ஆபரேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் போட போறோம். 100 N 18 இருக்கு. 100னா என்ன பார்த்தோம்? மல்டிப்ளிகேஷன் அண்ட் 80. ஓகே, நெக்ஸ்ட் G-னா என்ன? G-னா எனக்கு -40 அண்ட் நெக்ஸ்ட் Y இருக்கு. Y-னா எனக்கு டிவிஷன் 20 and then m na plus 10. இந்த சால்வ் பண்ண முடிஞ்சுதான். பாத்துடலாமா? 100 into 80 எவ்வளவு கிடைப்பாங்க எனக்கு? 8000 மைனஸ் இங்க என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? மைனஸ் என்னது? 120 220 2 plus 10 கிடைச்சிருக்க போதே. ஸோ 810 minus 2 நாலே 8008 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். 8008ன்றதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. Question number 2 பாருங்க. So again அதே மாதிரி ஆல்பபெட்ஸ்க்கான மீனிங் கொடுத்திருக்காங்க. A division, B multiplication, C plus, D minus. So 32 B இருக்கு. B னா என்ன பார்த்தோம்? multiplication 4. D னா என்ன மீனிங்? D stands for -116 and A is division 2. C means plus 13. So பாத்துடலாமா? 34 into 4 என்ன கிடைப்பாங்க? 128. 128. ஓகே, மைனஸ் 116 divided by 2 போனா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 58 கிடைச்சிருக்குமா? 58 plus 13. ஓகே, 128 minus 58 னா 70. 70 plus 13 is 83. So option D is the right answer. ஓகே, கொஞ்சம் கால்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. That's enough. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பிளஸ் மீன்ஸ் மல்டிபிளிகேஷன். இவங்க என்ன பண்ணாங்க? ஏ வந்துட்டு பி மல்டிபிளிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு சிம்பிளுக்கு சிம்பிள மீனிங்கா சொல்லியிருக்காங்க. அப்ப கரெக்டா கவனமா போடணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கவனக்குறைவு தான் ஆகுமே தவிர்த்து பெருசா வேற எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருங்க. 215 215. அப்ப மல்டிபிளிகேஷன் இருக்கு. என்ன மீனிங்? டிவிஷன் 5. அடுத்து நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்காங்களா? டிவிஷன் என்னவா? மைனஸ். பெருக்க வகுத்தலாம் என்னவா? -4. அடுத்து மைனஸ் இருக்கு. மைனஸ்னா என்ன மீனிங்? மைனஸ் மீன்ஸ் பிளஸ் மேம், 18. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன் 3. சால்வ் பண்ணிடலாமா? முடிஞ்சு. ஸோ 5 5 4 3 43 5s are 215 and 6 3s are 18. So 43 minus 4 na 39 plus 6 means 45. Option C is a right answer. Okay va? புரிந்ததா? If plus means minus, minus means multiplication, multiplication means division. So same as last question. என்ன பண்ணலாம்? 11 minus னா என்னப்பா சொல்லிருக்காங்க? Minus means multiplication. Why minus என்றால் கழித்தல் என்றால் பெருக்கல் சொல்லிட்டாங்க. So பெருக்கல் 42. திரும்ப பெருக்கல் கொடுத்திருக்கா. multiplication னா division 6. And again division இருக்கு. division னா என்ன மீனிங்? plus 69 and plus is 27 minus 27. So solve பண்ணலாமா? 16 76. So 11 into 7 னா எனக்கு 77 plus 69 minus 27. சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைப்பாங்க? 69 minus 27 என்னப்பா கிடைச்சிருக்கு? எனக்கு 42 கிடைச்சிருப்பாங்க. 77 plus 42 முடிஞ்சு போச்சா? 77 plus 42 யூனிட் டிஜிட் 9ல முடிய போகுது. 9ல முடிகிற ஒரே ஆன்சர் ஆப்ஷன் சி 119 தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணனால அந்த டைமிங் ஒரு 10 செகண்ட் இருக்கா, டக்கான்னு சம முடிச்சு விட்டுருணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி போடணும். ஓகே, இஃப் பிளஸ் மீன்ஸ் அகைன் வந்து எனக்கு சிம்பிள்ஸ் வச்சு சிம்பிளை கோட் பண்ணியிருக்காங்க. 42 minus 6 இருக்கு. மைனஸ் என்ன அர்த்தம்? எனக்கு டிவிஷன் 6. இன்டூ 7 இருக்கு. இன்டூ என்ன அர்த்தம்? எனக்கு பிளஸ் 7. ஓகே, பிளஸ் இருக்கு. பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன் 8. டிவிஷன் இருக்கு. டிவிஷன்னா என்ன அர்த்தம்? எனக்கு டிவிஷன்னா மைனஸ் மேம், -9. அகைன் மைனஸ்னா டிவைடட் பை 3. முடிஞ்சு போச்சா? ஸோ சால்வ் பண்ணலாமா? 6 7 3. ஸோ 8 7s are எவ்வளோ? 56.
7 plus 56 minus 3 தான் ஆன்சரா இருக்க போகுது எனக்கு. 7 plus 56 என்னவா இருப்பாங்க? 63 minus 3 is 60. Option C is the right answer. ஓகேவா? Question number 6 பாருங்க. A வச்சு B வச்சு அத ஆல்பபெட்ஸ் வச்சு கோட் பண்ணிருக்கோம். பார்க்கலாமா? 10B இருக்கு. B னா என்ன மீனிங்? மல்டிப்ளிகேஷன் 2, D னா minus 15, A னா என்னது? டிவிஷன் 3, C னா plus 7. சால்வ் பண்ணலாமா? 20 minus 5 plus 7. ஓகேவா? என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 22 ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் A is the right answer. ஓகே தானே? Which word does not belong with the others? இந்த கொடுத்திருக்கிற 4 வார்த்தையில எது வந்து அந்த குரூப் கூட சேரலன்னு கேட்கிறேன். அதாவது கிளாசிபிகேஷன். 4 பேருக்குல 3 பேருக்கு ஒரே விதமான தொடர்பு இருக்கும். ஒருத்தவங்க மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த குரூப்ல டூப்பை கண்டுபிடிக்க போறோம். ஸோ யாருன்னு பார்த்துலாம். மார்க்கர், ஹேமர், ஹைலைட்டர், ஷார்ப்பர். ஸோ படிச்சாலே புரியக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே என்ன ஐட்டம்ஸ்? மார்க்கர், ஹைலைட்டர், ஷார்ப்னர்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். கரெக்டா? ஹேமர் பாருங்களா, அதாவது சுத்தியல். இது என்னது? ஒரு டூல். ஓகே, ஒரு டூலோ ஒரு ஆயுதமோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்து ஸ்டேஷனரி குரூப்புக்குள்ள இவங்க ஆட் ஒன் அவுட்டா இருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. If A denotes plus, B denotes multiplication, C denotes minus, D denotes division. Okay, 96. D என்ன அர்த்தப்பா? Division 3. Next B இருக்கு, multiplication 8. C என்ன அர்த்தமா? minus 25 and A is plus 14. Solve பண்ணலாமா? 3. So 3, 2, 32. Next எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 32 into 8 வந்திருப்பாங்களா? So 8 32s are 240, 256 கிடைச்சிருக்கும். 256 minus 25 plus 14. So answer solve பண்ண முடிஞ்சிச்சு. 256 minus 25 225, 231 plus 14 245 கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் a right answer. ஓகேவா? Which two signs should be interchanged to make the given equation correct? ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, சால்வ் பண்ணி பார்க்கறப்ப தப்பா தான் வரும். 64 ஆன்சர் கிடைக்காது. பாருங்க, 11 minus 8 plus 78 divided by 6 into 37. இது சால்வ் பண்றப்ப எனக்கு 64 கிடைக்க போறது கிடையாது. பட் ஆனா 64 கிடைக்கணும் அப்படின்னா நான் இங்க இருக்கிறத யாரை மாத்தணும் அப்படின்றத கொஸ்டின் கேட்கறேன். இல்ல அது 6 கேன்சல் பண்ணி பாக்குறேன். 6 எவ்வளவு போகும் எனக்கு? 1 13 37 வரும். அப்ப 13 into 37 பண்றப்ப எனக்கு வேல்யூஸ் எங்க போகும்? கண்டிப்பா above 400 கிட்ட போகுது. அதாவது அப்ராக்சிமேட்டா 400 கிட்ட போக போகுது. ஆனா பாருங்க, எனக்கு 64 தான் ஆன்சரே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இந்த மல்டிப்ளிகேஷன் மாற போறதுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். எதை வச்சு சொல்றேன் புரியுதா? இந்த மல்டிப்ளிகேஷன் மாற போகுது. சரி, மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷனா ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் இவனை விட்டுட்டு போறேன். ஏன்? ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணி போறதுக்காக தான் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டேன். அப்ப எடுத்துற என்ன பண்றேன்? நான் பி செக் பண்றேன். மேம் சி செக் பண்ணுங்க, டி செக் பண்ணுங்க, எதை வேணா செக் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் இருக்க போது மல்டிப்ளிகேஷன் இருக்க மாதிரி ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண போறேன். அதுவும் மல்டிப்ளிகேஷன் இருக்க ஆப்ஷனும் சூப்பரா ஒன்று சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் சில பாருங்களேன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனையும் யூஸ் பண்ணணும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணா இங்க பாருங்க என்ன ஆயிரும்? இங்க டிவிஷன் வந்துருமா? இங்க டிவிஷன் வந்துருமா? இங்க மல்டிப்ளிகேஷன். அப்ப எப்படி வரும்? 78 into 6 divided by 37. இது கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்ப கண்டிப்பா எனக்கு அதாவது இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் கொஸ்டின்ல பாயிண்ட்ல ஆன்சர்லாம் வரவே வராது. அப்ப அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஆப்ஷன் சிமே என்ன பண்ணுவேன்? எலிமினேட் பண்ணிடுவேன். எனக்கு செக் பண்ணும்போது நான் என்ன பண்ணல, அவனை வச்சு செக் பண்ணல நான். ஓகேவா? முடிஞ்சு. இப்ப நான் பிஏ இல்லாட்டி டிஏ செக் பண்ணலாம். பிஏ செக் பண்ணி பார்ப்போம். மைனஸையும் மல்டிப்ளிகேஷனையும் மாத்த சொல்றாங்க. அப்படி மாத்தினா மைனஸ் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் 8 plus 78 divided by 6 minus 37. ஓகே, இப்ப 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாப்போமா? 6 78 போச்சுன்னா என்ன கிடைப்பாங்க எனக்கு? 1 3 13 வருவாங்க. 11 8s are 88. So 88 and again 13 minus 37. ஓகேவா? 88 plus 13 minus 37 னா இதுக்கு ஆன்சர் என்ன கிடைப்பாங்க? 98. 101 minus 37. 101 minus 37 னா எனக்கு யூனிட் டிஜிட் 4ல வர போகுது. சோ ஆப்ஷன் பி இஸ் a right answer. ஓகே தானே?
புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை எதை வச்சு ஸ்கிப் பண்ண போறோம் ஆப்ஷன்ன்றதை சூஸ் பண்ணிட்டோம். எதை வச்சு ஸ்கிப் பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷன் வச்சு ஸ்கிப் பண்ண போறோம். சரி, மல்டிப்ளிகேஷன் இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தேன். ஒன்னு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பிளஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் மாத்திரப்ப எனக்கு இங்க ஹோலா டிவைட் ஆகுதான்னு பார்த்தா மாவுல தப்புன்னு அவனை தூக்கி விட்டேன். இப்ப பிளஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் மல்டிப்ளிகேஷனா தான் இருக்க போதே, அதை மட்டும் செக் பண்ணாலே போதும் தானே. அப்படியே நம்ம லக்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போதே கிடைச்சிருச்சு. ஓகே தானே? இப்ப இதெல்லாம் இதுல ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது செக் பண்ணிருக்கலாம், இதுலயும் கிடைக்கலன்னா தாராளமா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், டி ஆன்சரா போட்டு போயிருக்கலாம். ஓகேவா? புரிந்துதா? கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. இஃப் 70, ஓகேவா, ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு, அந்த சிம்பிளுக்குள்ள நம்ம மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் இருக்கலாம், சிங்கிள் ஆபரேஷன் இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் பசில் மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒர்க் அவுட் பண்ண போறோம். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அழகா முடிக்கலாம். ஒன்னு கூட கொடுக்கல, அதாவது 2 1 கூட கொடுக்கல, 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். 70 10 இருக்கு, 7 மாறுது, என்ன ஆயிருக்கும்? அதாவது -7 -14 -4, ஓகேவா? -10, ஓகே, எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. சோ அப்ப 70 10 என்ன பண்ணா -7 ஆகும்? 70 ல 10 டிவைட் பண்ணாலே 7 கிடைச்சிருமா? பட் ஆனா -7 இருக்கே, அப்ப அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இன்டு -1 சும்மா வச்சுப்போமா? அப்ப பேட்டர்ன் என்ன, எனக்கு 70 டிவைடட் பை 10 பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை இன்டு -1 பண்ணா எனக்கு -7 ஆன்சர் கிடைக்கும். சேம் இங்க வந்து செக் பண்ணிடுவோமா? 70 டிவைடட் பை 5 பண்ணா எனக்கு 14 கிடைப்பாங்க, இன்டு -1 பண்ணா -14 கிடைக்கிறாங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போயிடலாமா? கொஸ்டின் என்ன, 22 அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்க 22 இருக்கு, என்ன பண்ணுவோம், 20 டிவைடட் பை 2னா எனக்கு 10 கிடைக்க போறாங்க. 10 இன்டு -1னா -10 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏல பாருங்க +10 இருக்கும். அந்த கவனக்குறைவு இல்லாம போட்டக்கூடாது. -10ன்றதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்க, question number 11. Select the word that is related to the third word in the same way as the second word is related to the first word. அதாவது word based analogy. இந்த ரெண்டு வார்த்தைக்கு இருக்க ஒரு சம்பந்தம் இதே மாதிரி ஆன்சருக்கு இருக்கணும். புக் சாப்டர். ஓகே, ஒரு புக்குன்றது எதனால சாப்டரோட கன்சிஸ்ட் பண்ணதுதான் ஒரு புக்குன்னு சொல்றோம். அப்படி எடுத்துக்கலாமா? நூல் அப்படின்றது அத்தியாயங்களால் ஆனது. அப்ப ஒரு வகுப்பு அப்படின்றது எதனால ஆனதுன்னு பாக்குறாங்க. பிரின்சிபலா, ஸ்டூடெண்டா, சைல்டா, இல்ல காலேஜ். ஓகேவா? காலேஜ்னா அதுல வந்து வகுப்புன்னு வேணா சொல்லிருக்கலாம் நம்ம. அப்போ ஒரு கிளாஸ்னா அது எதனால ஆகியிருக்க போகுது, கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆப்ஷன் சி மாணவர்கள்ன்றதா கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? Change the question mark with the option that follows the applied logic in the first pair. ஓகேவா? பி எல்லுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அது என்ன நம்ம கண்டுபிடிச்சு n கூட யார் வருவான்னு பார்ப்போம். B2 L12 முடிஞ்சு போச்சு. என்ன ஆகுறாங்க, +10. அப்ப N14 +10 பண்ண கிடைப்பாங்க எனக்கு 24. X ஆன்சர் வரும். ஆப்ஷன் டி இஸ் a ரைட் ஆன்சர். ஓகேவா? ஈஸி தானே? Based on the alphabetical order, 3 of the following 4 letters clusters. Okay, 4 பேர் இருக்காங்க, இந்த லெட்டர் கிளஸ்டர் குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான பிளஸ் ஆர் மைனஸ் பேட்டர்ன்ஸோ ஏதோ இருக்க போகுது. அவங்கள 3 பேர் ஒரே விதமான பேட்டர்ன், ஒருத்தவங்க மட்டும் ஆட் அவுட், அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். EBD 5 2 4 12 9 11 18 15 19. நீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை, சொல்றதுக்காக எழுதுறேன். நீங்க கண்ணால பார்த்து புத்தர் பேப்பர் பேனல்ல ஆன்சர் போட முடியும். 16 13 15 பாத்துறோமா? 5 2 4 -3 +2 12 9 11 -3 +2 18 15 19 என்ன ஆகுறாங்க, -3 தான் ஆகுது. பட் இங்க என்ன ஆயிடுச்சு, +4 ஆகுறாங்க. எனக்கு என்ன ஆகணும், +2 தான் ஆகும். சரி, ஆப்ஷன் டி ல பாருங்களேன், -3 +2 முடிஞ்சு போச்சு. யார் தான் தப்பா இருக்காங்க, +4 ஆகுற ROS தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, SRDA UTEB PUOX is dash. ஓகேவா? SRDA UTEB மாறி இருக்கு, and PUOX எப்படி மாறும் அப்படின்றதுதான் நமக்கு கொஸ்டின். பாத்துறோமா? SU என்ன ஆகுறாங்க,
1921 என்ன ஆகுது +2. ஓகே, RT +2 1820, DE +1, AB +1. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் +2 +2, லாஸ்ட் ரெண்டு லெட்டர் +1 ஆகுது. கொஸ்டின் என்ன? POAXல +2 பண்ணுவோமா? P16 R18 U21 +2 பண்ணா 23 W. ஃபுல்லாக பார்க்கலாம். RW ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எத்தனை? ஏவும் சியும். அப்போ லாஸ்ட் லெட்டர் ரெண்டுமே காமனா இருக்கா? தேர்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிருவோமா? ஓல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம தேர்ட் லெட்டருக்கு +1 பண்ணணும். இங்க என்ன பண்ணுமோ அதுதாங்க பண்ணணும். ஸோ +1 பண்ணா எனக்கு என்ன கிடைப்பாங்க? OP. RWP இருக்கு ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? புரிந்துதா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. FJN MQW CJK JNR போன தடவை பார்த்தோம் இல்லையா? அதேதான். FJ +4 6 10 14. ஓகே, +4 and again +4 ஆகுறாங்க. MQ +4 Q ல இருந்து W என்ன ஆகுது? 17 23 +6 ஆகுறாங்க. இப்போ எனக்கு ரெண்டு பேட்டர்ன் கிடைச்சது. ஒன்னு +4 +4, ஒன்னு +4 +6. இப்போ ரெண்டு பேர்ல யாருன்னு பாக்குறதுக்கு இன்னும் ஒருத்தனை செக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. யார் செக் பண்றோம்? CG +4, GK என்ன ஆகுறாங்க? 7 11 +4 தான் ஆகுது. ஸோ எனக்கு இந்த +6ன்னு வந்தோம்னா ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் B இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம அதை செக் பண்ண வேணாம். கான்ஃபிடண்டா 3 ஆப்ஷன் பாக்குறப்ப ஏன் அதை போய் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, வேணா உங்களுக்காக செக் பண்ணலாம். 10 14 18 +4 +4. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. QSH MPI KMN CEV. ஸோ அகைன் கிளாசிபிகேஷன் தான். QSH MPI KMN EV. ஒரு ஐடியா கிடைக்குதா? என்னது? ரிவர்ஸ் ஆல்பபெட்ஸ், ஆப்போசிட்ஸ் படிச்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆல்பபெட்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்களேன், டக்குன்னு முடிஞ்சிடும். அதை வச்சு நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் வருது எக்ஸாம்ல. இப்போ ரீசெண்டா ஒரு NTPC எக்ஸாம் நடக்குது. அந்த NTPC எக்ஸாம்ல லெட்டர் பேஸ் பண்ணி மட்டுமே, அதாவது லெட்டர் நம்பரை பேஸ் பண்ணி மட்டுமே, நம்பர் கூட விட்டுருவோம், லெட்டரை பேஸ் பண்ணி மட்டுமே 7ல இருந்து 8 கொஸ்டின் வருது. அப்ப நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ கவனமா பார்த்துட்டு போங்க. ஃபைன். SH என்ன ஆகுது? ஆப்போசிட்ஸ். என்னப்பா? ஆப்போசிட்ஸ். இதை மட்டும் வச்சுமே பார்ப்போமே. நெக்ஸ்ட் MN ஆப்போசிட்ஸ், EV ஆப்போசிட்ஸ். இதுல பாருங்களேன், PI மட்டும் என்ன கிடையாது? ஆப்போசிட்ஸ் கிடையாது. இதை வச்சு தூக்கி முட்டுலாம், முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே தானே? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் யாரு? ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். CFDB XUWY என்ன ஆகுறாங்கடா கைஸ்? நல்லா பாருங்க. CX ஆப்போசிட், FU ஆப்போசிட், DW BY. கிராக்ஸ், ஃபார் யூ, டார்க் அண்ட் ஒயிட், பாய், ஏதாவது ஷார்ட்கட் வச்சிருப்பீங்களே, உங்க ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நீங்க படிச்சது, உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஞாபகம் வச்சிருந்து ஆன்சர் போட்டா போதும். GJHF அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஜிக்கான ஆப்போசிட் என்ன? T. ஜேக்கு ஆப்போசிட் என்ன? ஜாக் அண்ட் குயின் சொல்லுவோமா? நெக்ஸ்ட் ஹெச்கான ஆப்போசிட் என்ன? ஹையர் செகண்டரி, ஹை ஸ்கூல். ஜேக்கான அடுத்து யூக்கான ஆப்போசிட்டா? எஃப்கான ஆப்போசிட்டா? எஃப்கான ஆப்போசிட் இங்கே பார்த்தோம். ஃபார் யூ, TQ SU அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ஒரு படத்தை அவங்க கொடுத்துட்டான். அப்சர்வ் தி பிக்சர் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை கொடுத்துட்டு அதுல இருந்து நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் செட் என்ன பாருங்க, LBKJ. ஃபர்ஸ்ட் இந்த LB எங்க இருக்கு பார்க்கலாமா? இப்ப போயிட்டு L வேல்யூ என்ன, K வேல்யூ என்ன யோசிக்க கூடாது. கொடுத்துருக்கு டயக்ராம்ல இருந்தா என்ன விஷயம் யோசிக்கணும். அப்ப LB எங்க இருக்குன்னு பாக்குறேன், இங்க இருக்கு. அதுக்கான ஆன்சர் KJன்னு கொடுத்துருக்கான். அப்ப KJ எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு. அப்ப இந்த கோலம் மாதிரி வர்றதுதான் எனக்கு பேட்டர்ன். முடிஞ்சு போச்சா? செகண்ட் என்ன இருக்கு? ND இருக்கு. ND எங்க இருக்கு? இந்த இருக்கு. முடிஞ்சு போச்சு. அப்ப NDக்கு கோலம் போட்டா யாரு கிடைப்பாங்க? IH. நல்லா பாருங்க, ஆப்ஷன்ல HIயும் இருக்கும், IH இருக்கும். நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? KJ தான் கொடுத்தான். அதே மாதிரி IH தான் போடணும். IH இருக்க ஆப்ஷன் தான் C. HI இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் டேஷ். என்ன மேம் சம்பந்தம் ஜார்க்கண்டுக்கு பீகாருக்குன்னா, ஜார்க்கண்ட்ன்ற ஒரு ஸ்டேட் எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ பீகார்ல இருந்து தான் வந்து. ஓகேவா? இங்க இருந்து வந்திருக்கும் பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து வந்திருக்கோம். அதே மாதிரி எனக்கு சத்தீஸ்கர் எங்க இருந்து பிரிஞ்சு வந்துச்சு, சத்தீஸ்கர் வந்து எங்க இருந்து டிவைட் ஆகி வந்துச்சுன்னு பாக்குறப்போ மத்திய பிரதேசத்துல இருந்து வந்திருக்கும். ஆப்ஷன் D இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக்கோ இல்ல ஜியோகிராஃபியோ ஓரியன்டோ
பிசிக்ஸ்ல எஸ்ஐ யூனிட்டோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் அனலாகில சேர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்குமே நம்ம ரெடியா இருந்தோம். ஓகே, 16 2 36 3 64 டேஷ் இவங்களாம் என்ன வேல்யூஸ்? 16 36 64 என்ன வேல்யூஸ்? ஸ்கொயர் வேல்யூஸ். 16 யாருடைய ஸ்கொயர் வேல்யூ? 4 ஸ்கொயர். இவங்க 6 ஸ்கொயர், இவங்க 8 ஸ்கொயர். ஓகே, 4க்கு 2க்கு என்ன சம்பந்தம்? முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற நம்பரை டபுள் பண்ணி ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. 3 டபுள் பண்ணா 6, 6 ஸ்கொயர் பண்ணா 36. அப்ப இங்க ஒரு நம்பர் இருக்கணும், அந்த நம்பரை டபுள் பண்ணி ஸ்கொயர் பண்ணிருக்கணும். 64 யாருடைய ஸ்கொயர் வேல்யூ? 8 ஸ்கொயர். எந்த நம்பரை டபுள் பண்ணா எனக்கு 8 கிடைக்கும்? 4 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நம்பரை பார்த்துனா பயப்படலாம் கூடாது, முடிச்சு விட்டுறணும். 10:55 12:65. ஸோ 18க்கு என்ன நம்ம தான் பார்க்க போறோம், பார்த்துருவோமா? ஓகே, 10:55 12:65 என்ன ஆகியிருக்கும்? சரி, ஆட் பண்ணி பார்ப்போமா? 5 + 5 10 இருக்கலாம், இல்ல 6 + 5 12 இல்ல முடிஞ்சு போச்சு, அப்ப தப்பு. வேற என்ன இருக்கலாம்? 5ஓட மல்டிபிள்ஸா இருக்குல்ல, இது என்ன? how many 5s are 11 5s. 65ன்றது என்னது? 13 5s. அப்ப ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா? இங்க இருக்க நம்பரோடைய நெக்ஸ்ட் நம்பர் கூட 5 மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். 12 into 12க்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 13. 13 into 5. அப்ப 18 + 1, அதாவது நெக்ஸ்ட் 18க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 19. 19 into 5 பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது? 95 ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? Find the missing number to complete the given analogy. இந்த தொடர முடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. 2 7 இருக்கு. சரி, 2க்கு 7க்கு என்ன சம்பந்தம்? இருக்கட்டும். 11 டேஷ் இருக்கு, 23 37 இருக்கு. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? பிரைம் நம்பர்ஸ் சொல்லலாமா? இங்க இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ். அப்படி பார்த்தா இந்த 2க்கு 7 என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. 2 3 5 7 11 13 17 19 இப்படி போயிட்டே இருக்க போகுது. கரெக்டா? அப்ப இங்க பாருங்க, 2க்கும் 7க்கும் நடுவில் எனக்கு 2 பிரைம் நம்பரை விட்டு 2 7 வந்துருக்கு. சரி, அடுத்து இங்க செக் பண்ணிக்கோங்க. 23 37 இருக்குல்ல, 23 நெக்ஸ்ட் 20 27 29 31. ஓகே, நெக்ஸ்ட் 37. இப்போ என்ன இருக்கு? 23க்கும் 37க்கும் இடையில 2 பிரைம் நம்பர் விட்டு வந்திருக்கு. அப்ப அவ்வளவுதான் பேட்டர்ன். ஒரு பிரைம் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் 2 பிரைம் நம்பர் விட்டு நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் பேட்டர்னா கொடுத்துருக்கான். இப்போ கொஸ்டின் என்ன எனக்கு? 11ல இருந்து 2 பிரைம் நம்பர் விட்டு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்க என்னது? 11ல இருந்து 2 பிரைம் நம்பர் 13 17 விட்டா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 19 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? 15 1365 27 17 2817 43 டேஷ் 50 அப்படின்றது 1365 மாறி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 27 அப்படின்றது 2817 மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு டெஸ்ட் போடும்போது எத்தனை பேர் கரெக்டா போட்டீங்கன்னு கேட்க கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் சுத்தர கொஸ்டின் தான். ஓகேவா? ஒன்னும் சுத்தர கொஸ்டின்லாம் இல்லை, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பிஒய்க்கு தான் இது. ஓகே, அப்ப 15 நடுவில் பாருங்களேன், 36 இருக்கு, 81 இருக்கு. இவங்க என்ன வேல்யூஸ்? ஸ்கொயர் வேல்யூஸ். யாருடைய ஸ்கொயர் வேல்யூங்க? 6 ஸ்கொயர், இவங்க 9 ஸ்கொயர். இந்த 6 9 எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 இருக்குல்ல, 2 + 7 அவன் தான் 9. 1 + 5 இருக்குல்ல, அவன் தான் 6. அப்ப 6 ஸ்கொயர், 2 + 7 9 ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? இந்த 1 3 எங்கிருந்து 1 5 எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த 1 ஃபர்ஸ்ட்ல 5 லாஸ்ட்ல 2 ஃபர்ஸ்ட்ல 7 லாஸ்ட்ல. முடிஞ்சு போச்சா? நம்ம எப்படி மேம் இதெல்லாம் எக்ஸாம்ல யோசிக்கிறது? ஒண்ணுமே இல்லை, இதுக்கு ஒரே வழி ப்ராக்டிஸ். ஒரு 50 கொஸ்டின் பாக்குறீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின்ல தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். அது எப்படி தெரிஞ்சது? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணனாலதான் அந்த கொஸ்டின் தெரிஞ்சு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றப்ப இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தாலும் நம்மளோட அப்ரோச் பண்ண முடியும். அதாவது என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு யோசிச்சு அந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க. 43 மேடம். 43 என்ன கிடைச்சிருப்பாங்க எனக்கு? 4ம் 3யும் ஃபர்ஸ்ட் வரணும் லாஸ்ட்ல. அப்படிதான் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நடுவில் என்ன வரணும்? 4 + 3 ஸ்கொயர் வரணும். 4 + 3 எவ்வளோ? 7. அப்ப 4
4 9 3 அப்படின்னு கிடைக்கணும். எங்க இருக்க ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இது என்னது 7 ஸ்கொயர் வரும். ஓகேவா? 24 பாருங்க. இதுக்கு பேர் என்னன்னா செட் அனலாகி சொல்லுவோம். என்ன மாதிரி செட் அனலாகினா இந்த அனலாஜி பார்த்தோம் இல்லையா, இந்த மூணு நம்பர் சேர்ந்த ஒரு செட் இருக்கு. இந்த செட்டுக்குள்ள ஒரு ஆபரேஷன் நடந்துரும். அந்த ஆபரேஷன் படி இந்த 2 நம்பர் வச்சு ஒரு நம்பர் வந்திருக்கலாம், இல்ல 3 நம்பர் ஆட் பண்ண ஒரு சம் வேல்யூ கிடைக்கலாம், இல்ல இன்னும் 2 நம்பர் வச்சு இன்னொரு நம்பர் ஏதாவது பண்ணிருக்கலாம். ஓகே, இல்ல ஒரு நம்பர் 2ஆ பிரிச்சு போட்டுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். 12 11 1 1 2 9. ஓகேவா? 12 1 1 2 9 6 28 4. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எப்படி யோசிச்சாலுமே 12 ஸ்கொயர்ல பெருசா போயிடும். அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். பெரிய சின்ன நம்பர்ஸா 6 into 4 எவ்வளோ 24. 24 என்ன பண்ணா 28ஆ மாறும். திரும்ப இந்த 4 ஆட் பண்ணலாம். இந்த 4ன்றது இங்க இருக்க நம்பராகவும் இருக்கலாம், இல்ல கான்ஸ்டன்டா ரெண்டுத்துக்குமே 4ஆவும் இருக்கலாம். இப்போ இதை செக் பண்ண தெரிஞ்சிருமா? 12 9s are எவ்வளோ 1. 12 9s are எவ்வளோ 108. ஸோ 12 9s are 8னா 108னா எனக்கு 108 கூட 9 ஆட் பண்ணா 112 கிடைக்குமா? 4 ஆட் பண்ணா 112 கிடைக்குமா? 4 ஆட் பண்ணா கிடைக்கும். அப்போ 4ன்றது தான் கான்ஸ்டன்டான பேட்டர்ன், இந்த நம்பர் கிடையாது. அப்போ 4 தான் ஆட் பண்ணணும். கொஸ்டின்ல எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்க பார்ப்போம். 12 into 12 எவ்வளோ 144 + 4 பண்ணா 148 தான் கிடைக்கும். இது தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் 18 into 5 அப்படின்னு என்ன கிடைப்பாங்க 90 கிடைப்பாங்க. 90 கூட 4 ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபுல்லா கூட செக் பண்ணுங்க. ஸோ 11 into 9னா ஸ்ட்ரைட்டா 99 தான் கிடைக்கும். இங்க ஆட் பண்ணல. 13 into 4னா எனக்கு 2ல முடிஞ்சு 4 பண்ணியிருந்தா 6ன்னு கிடைச்சிருக்கும். தப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 4 11 24 57. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 7 39 60 முடிஞ்சு போச்சு. என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, நடுவில் அதே மாதிரி பெரிய நம்பர் லாஸ்டா இருக்கு. என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ 57 24 டிஃபரன்ஸ் பார்ப்போமா? 57 - 24 என்ன கிடைப்பா எனக்கு 33 கிடைக்கும். இந்த 33க்கும் 11க்கும் டிவிசிபிள் கரெக்டா இருக்கா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த 11 மல்டிப்ளை பை 3 பண்ணி இந்த நம்பர் கூட ஆட் பண்ணா 57 கிடைக்குது. ஓகேவா? இல்லாட்டி 57 கூட இந்த நம்பரை மைனஸ் பண்ணி வர டிஃபரன்ஸ் டிவைட் பை 3 பண்ணி இங்க போட்டுருக்காங்க. எதுவுமே ஒரே விதமா தான் இருக்கும் போது எப்படி வேணும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்ப 7 into 3 பண்ணா 21 + 39 கரெக்ட் 60 முடிஞ்சு போச்சு இல்லையா? 60க்கும் 39க்கும் டிஃபரன்ஸ் பாக்குறேன் 21 கிடைக்க போகுது. 21 டிவைட் பை 3 பண்ணா 7 வரப்போகுது. ரெண்டு விதமாவும் போடலாம். உங்களுக்கு எது தோணு இருக்கோ போட்டுருங்க. ஓகே, அப்ப பாருங்க 17 into 3 பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது 51 கிடைக்கும். 58 + 51 என்னவா இருக்க போகுது 109 இருக்க போகுது. ஸோ 91 தான் இருக்கு. தப்பு முடிஞ்சிச்சு. அப்புறம் 14 into 3 பண்றேன். 14 into 3னா என்ன கிடைச்சிருப்பாங்க எனக்கு 42. 42 + 25னா எனக்கு எங்க வந்திருக்கும் 60க்கு மேல போயிருக்கும். தப்பு. நெக்ஸ்ட் 12 into 3 பண்ணுவேன். எனக்கு 36 கிடைச்சிருக்கும். 36 + 55னா எனக்கு அதிகமா போயிருப்பாங்க. தப்பு. நெக்ஸ்ட் 15 into 3 பண்ணா 45. 45 + 41னா 86 தான் வரப்போகுது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? 26 பாருங்க. 17 is 272. Then 22 is dash. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் பார்க்கலாம். 17 என்ன பண்ணா 270 கிட்ட ரீச் ஆகும். 17 ஸ்கொயர் யோசிக்கலாமா? இப்போ 17 ஸ்கொயர் எவ்வளோ 289. 289 என்ன பண்ணா 272 மாறும் 7 1 - 17. அதாவது 17 ஸ்கொயர் - 17ன்றது தான் கட்டண பேட்டர்ன். எனக்கு 17 ஸ்கொயர் - 17. அப்ப 22 ஸ்கொயர் எனக்கு தெரியும். 22 ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 22 ஸ்கொயர் எவ்வளோ 484. 22 ஸ்கொயர் என்னப்பா 484. நான் இதுல இருந்து என்ன பண்ணணும் 22 மைனஸ் பண்ணணும். -22 பண்ணா 462 கிடைப்பாங்க. ஆப்ஷன் ஏ 462 is the right answer. ஓகே தானே? 27 பாருங்க. கத்தகளி கத்தக் பரதநாட்டியம் பாங்க்ரா. கதகளி கதக் பரதநாட்டியம் பாங்க்ரா இதெல்லாம் என்ன டான்ஸ்? இதெல்லாம் டான்சஸ். ஓகே, இதெல்லாம் என்ன டான்சஸ். ஒரு ஸ்டேட்டுக்கான ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் டான்சஸ் சார். ஸோ இது என்ன டான்ஸ்? கதகளின்றது கிளாசிக்கல்,
கத்தக்குன்றது கிளாசிக்கல், பரதநாட்டியம்ன்றது கிளாசிக்கல் தான். பட் பாங்கரா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக் டான்ஸ். பாங்கரான்றது என்னது? ஒரு ஃபோக் டான்ஸ். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, கத்தகளின்றது எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ், கத்தக்குன்றது எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ், பரதநாட்டியம்ன்றது எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ், அண்ட் பாங்கரான்றது எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் அப்படின்றத கரெக்டா வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போறவங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. 600 120 24. 600 120 24. மேம் இது அது இல்ல அப்படின்ற மாதிரி மேல ஒரு செட் ஆகி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு செட் கிளாசிபிகேஷன் தான். என்ன அப்படின்னா, இந்த செட் மாதிரியே 3 செட் இருக்க போது, ஒரே மாதிரியான 3 செட் இருக்க போது ஒன்னோட டிஃப்ரெண்டா இருக்க போது. என்னன்னு பார்க்கலாம். 600 120 24. ஓகேவா? 600 என்ன பண்ணா 120 மாறும், டிவைடட் பை 5. 120 என்ன பண்ணா 24 ஆகும், டிவைடட் பை 5. இப்போ ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கா? அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 400 டிவைடட் பை 5 பண்ணா 80 கிடைக்கும். பட் 80 டிவைடட் பை 5 பண்ணா எனக்கு 16 தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், டிவைடட் பை 5 பண்ணி -2 பண்ணிருக்கான்னு வச்சுப்போம். எனக்கு டைரக்டா டிவைடட் பை 5 ஒன்னு, டிவைடட் பை 5 பண்ணி -2 வச்சிருக்கான்னு ஒரு பேட்டர்ன். அடுத்து ரிப்பீட் ஆகும் தானே கரெக்டான பேட்டர்ன். செக் பண்ணிடலாமா? 300 டிவைட் பை 5 பண்ணா 60, 60 டிவைட் பை 2 பண்ணா எனக்கு 12 கிடைச்சிருச்சு. அப்ப டிவைட் பை 5 டிவைட் பை 5ன்றது தான். வகுத்தல் 5 வகுத்தல் இருந்துச்சுன்னா கரெக்டான பேட்டர்ன். எனக்கு தப்பா இருக்கிறது ஆப்ஷன் பி 480. 80க்கு பதிலா அங்க 14 பதிலா என்ன வந்திருக்கும், 16 வந்தா இது கரெக்டா இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. cock is related to D4 P6 D4 L2. ஓகே, C க்கும் D4 க்கு என்ன சம்பந்தம் பாப்போம். C க்கு நெக்ஸ்ட் லெட்டர் D, D ஓட வேல்யூ கொடுத்துறான். O க்கு நெக்ஸ்ட் லெட்டர் P, P ஓடைய 16 கொடுக்கல, ஒரு லெட்டர் அதாவது லாஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துருக்கான். ஓகே, லாஸ்ட் நம்பர் மட்டும் 16 இருக்குன்னா அந்த செகண்ட் டிஜிட் மட்டும் கொடுத்துருக்கான். D க்கு நெக்ஸ்ட் லெட்டர், C க்கு நெக்ஸ்ட் லெட்டர் D, D கான 4 கொடுத்துறான். K க்கு நெக்ஸ்ட் லெட்டர் L, L க்கு 12 ன்னு கொடுக்கல, L ஓடைய செகண்ட் டிஜிட் என்ன 2 கொடுத்துருச்சு, முடிஞ்சிச்சு. அப்போ கொஞ்சம் ஆன்சர் பாத்துறோமா? ஹென்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். H உடைய நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, I, I உடைய வேல்யூ என்ன 9. ஓகே, நெக்ஸ்ட் E ஓட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன F, F ஓட வேல்யூ என்ன 6. N உடைய நெக்ஸ்ட் லெட்டர் என்ன O, O உடைய வேல்யூ என்ன 15. பட் நான் என்ன போடணும், 5 தான் போடணும். சோ இத வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியுதா பார்ப்போம். I9 F605, I9 F606 இருக்கு, தப்பு. I9 F6O5, அதாவது சாரி 0 இல்ல. சோ D வரைக்கும் கரெக்டா இருக்கு. இங்க F6 F4 ன்னு பார்த்தா, F6 F5 ன்னு பார்த்தா எனக்கு F ஓட வேல்யூ தான் அங்க வரணும். F ஓட வேல்யூ என்ன 6 தான். சோ ஆப்ஷன் D வர மாட்டாங்க. B is the right answer. ஓகேவா? 30 क्वेश्चन பாருங்க. WJOF. ஓகே, WJ WJOF ZORK. ஓகேவா? சோ என்ன ஆகுறாங்க பாத்துறோமா? WJ Z என்ன ஆகுறாங்க 23 26 plus 3 ஆகுறாங்க. JO plus 5 ஆகுது. and OR என்ன ஆகுறாங்க plus 3 and FK 6 11 plus 5. அப்ப plus 3 plus 5 plus 3 plus 5 ன்றது தான் கரெக்டான பேட்டர்ன் எனக்கு. சோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. क्वेश्चन என்ன பாருங்க. ஸ்ட்ரைட்டா போயிடலாம். XR LD. X ல இருந்து plus 3 பண்ணனும். 24 plus 3 னா எனக்கு A கிடைக்க போகுது. அதாவது YZA. சோ A ல ஸ்டார்ட் ஆற ஆப்ஷன் வேணும். எனக்கு ரெண்டு ஆன்சர். செகண்ட் லெட்டர் மட்டும் பார்த்தாலே போதுமா? முடிஞ்சு போச்சா? செகண்ட் லெட்டர் என்ன பண்ணணும், பிளஸ் 5 பண்ணணும். ஆர்ல இருந்து பிளஸ் 5 பண்ணணும். 18 பிளஸ் 5 என்ன கிடைப்பாங்க எனக்கு 23. 23 ஓட வேல்யூ என்ன W. அப்ப AW இருக்க ஆன்சர் ஆப்ஷன் B தான். B is the right answer. ஓகேவா? ஸோ அழகா ஆப்ஷன் எலிமினேஷன், கால்குலேஷன் ட்ரிக்ஸ், ஓகே, யூனிட் டிஜிட் கான்செப்ட், இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட் கற்று வச்சுட்டு அழகா ஈஸியா போட்டு வந்துடலாம். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போட்டு தூக்கி தூரம் வச்சிருங்க. இதே பிடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு எழுதுட்டு, ஓகேவா? ஸோ நல்லா படிச்சு எத்தனை சூப்பரா எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.